ஹே ஆல், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட லவ் கனெக்ஷன், உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கிற லவ் கனெக்ஷன் எந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் நெக்ஸ்ட் கொடுக்குற வீடியோவில் அதை அப்டேட் பண்ணி கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுக்க பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே நான் 4 பைல் வச்சுருக்கேன், 4 ப்ரேஸ்லெட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 4 ப்ரேஸ்லெட்ஸ்லேயுமே ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஏதோ ஒன்று உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கும் இந்த 4 ப்ரேஸ்லெட்டில். ஸோ அப்படி எது உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ப்ரேஸ்லெட்டை சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கான மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார் குரூப் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ப்ரேஸ்லெட் இந்த ப்ரேஸ்லெட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ், உங்களோட கனெக்ஷன் ரொமான்டிக் கனெக்ஷன். ஸோ உங்களுக்கான மெசேஜ், அவர் லவ் இஸ் ஃபார் எவர் அண்ட் வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம் வித் அன்ஸ்போக்கன் ரொமான்ஸ். ஸோ உங்களோட கனெக்ஷன் வந்து ரொமான்டிக் கனெக்ஷன். உங்களோட லவ் வந்து எப்போவுமே ஒரு ஃபார் எவர் கனெக்ஷனாக இருக்க போகுது. எவ்வளோ காலங்கள் தாண்டினாலும் இந்த லவ் கனெக்ஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபார் எவராக அவங்க கூட இருக்க போகுது. இந்த கனெக்ஷன் ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷன்னு சொல்லலாம். ஒரு ஹை லெவல் ஆஃப் ரொமான்ஸ், கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஜாஸ்தி இருந்திருக்கும். ஸோ நிறைய ஒரு அன்ஸ்போக்கன் ரொமான்சஸ் உங்களுக்குள்ளே நிறைய இருந்திருக்கும். ஸோ இதுதான் குரூப் 1க்கான மெசேஜ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் கனெக்ஷன் வந்து ரொமான்டிக் கனெக்ஷன். ஸோ ஐ ஹோப் இது கரெக்டாக இருந்தது, ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் குரூப் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ப்ரேஸ்லெட் இதுவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ், ஓகே உங்களோட கனெக்ஷன் சின்சியர் டிவோஷன் கனெக்ஷன். ஸோ இந்த லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சின்சியராக ஒரு டிவோஷனலாக இருக்கும் இந்த கனெக்ஷன். உங்களோட மெசேஜ் படிக்கும்போது உங்களுக்கே புரியும். மை லவ் ஃபார் யூ இஸ் பியூர் அண்ட் சின்சியர், அ ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் ட்ரூ கனெக்ஷன். நான் சொன்ன மாதிரி தான், உங்கள் லவ் ரொம்ப பியூராக சின்சியராக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே சின்சியராக இருப்பீங்க. ரொம்ப பியூரான ஒரு கனெக்ஷனாக இருக்கும். இது வந்து சொல்லப்போனால் ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரூ லவ்வோட ரெஃப்ளெக்ஷன் வந்து உங்கள் கனெக்ஷனில் எப்போவுமே தெரியும். உங்களுக்கு உங்கள் பர்சனுக்கும் நடுவில் ஒரு பியூரிட்டி வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ இது உங்கள் கூட ரெசனேட் ஆச்சு அப்படின்னா குரூப் 2 நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நான் அந்தந்த ப்ரைஸ்லெட்டை அந்தந்த மெசேஜஸ் மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் குரூப் 3 நீங்கள் சூஸ் பண்ணது இந்த ப்ரைஸ்லெட்னா உங்களுக்கான மெசேஜ், ஓகே உங்கள் கனெக்ஷன் ஒரு ஹார்ட்ஃபெல்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதாவது ஒரு ஹார்ட்ஃபுல் கனெக்ஷன். உங்கள் கனெக்ஷன், யூ ஹோல்ட் அ பீஸ் ஆஃப் மை ஹார்ட் ஃபார் எவர் அண்ட் ஆல்வேஸ். இதுவும் ஒரு ஃபார் எவர் கனெக்ஷன், ஒரு எப்போவுமே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். ரொம்ப ஒரு இதயம் சார்ந்த ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கனெக்டட் டுவர்ட்ஸ் அ ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன், ஒரு ஹார்ட்ஃபெல்ட் கனெக்ஷன்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இல்லாமல் ஒரு மேட்டர் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் தான். அவங்க இடத்துல நீங்கள் எப்போவுமே உங்கள் பர்சன் மனசில் நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க, அவங்க இதயத்தில் ஒரு ஓரத்தில்.
ஸோ அவங்களோட ஒரு பீஸ் ஆஃப் ஹார்ட்டாகவே நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ஹார்ட் ஃபெட் கனெக்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கான ப்ரேஸ்லெட்டை நான் உங்களுக்கு மேலே வைக்கிறேன். தென் குரூப் 4 நீங்கள் இந்த ப்ரேஸ்லெட்டை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ். ஓகே, நீங்கள் ட்வின் ஃப்ளேம்டு soulful connection, twin flame connection சொல்லுவோம். your heart is intertwined with mine, soulfully bond together. உங்கள் ஹார்ட்டும் அவங்க ஹார்ட்டும் எப்போவுமே ஒரு இன்டர்ட்வின்ட், ஒரு கனெக்டிவிட்டியோடையே இருக்கும். ஒரு மைண்ட் இது என்னோடது அப்படிங்கிற ஒரு ஃபீலோடையே இருப்பீங்க. ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன், ஒரு பாண்ட் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ட்வின் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன், சோல்மேட் கனெக்ஷன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இது அவங்களுக்கான ப்ரேஸ்லெட். ஓகே, இப்போது 4 குரூப்ஸுமே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ப்ரேஸ்லெட்டை சூஸ் பண்ணி உங்களோட கனெக்ஷன் என்ன கனெக்ஷன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஆல்வேஸ் கீப் manifest ஃபார் அ wonderful life ahead. Stay positive, be positive. Bye.